வணக்கம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:02 இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் மே மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 10 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வார இறுதி நாட்களிலிருந்து இப்போ வரைக்கும் மழைத்தூறல்கள் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஹெவி ரெயின் என்று சொல்லாட்டியும் கூட ஆங்காங்கே தூறுறதும் விடுறதும் என்று கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் மழையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் இந்த வேக்சினேஷன், அதாவது COVID-19 தடுப்பூசி வழங்குவதற்கான இந்த வழங்கும் நிலையங்கள் இந்த திங்களிலிருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கின்றன. அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேக்சினை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தனர். தொடர்ந்து வேக்சின் புக் பண்ணுற அந்த ரிசர்வேஷன் ஆரம்பித்து விட்டன. இந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த மழை ஒரு தடையாக இருந்திருக்கலாம். என்றால் சில இடங்களில் நிறைய லைனில் நீண்ட நேரம் லைனில் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கும். அதே நேரம் மழையும் கொஞ்சம் குழப்பம் தரக்கூடியதாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாப்அப் கிளினிக்ஸாக இருக்கட்டும் மற்றும் இந்த அப்பாயின்மெண்ட் சென்டர் தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது. இந்த வயதிலையும் அதிகரித்த காரணத்தினால ஓரளவு அந்த சங்கடம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்று சொல்லலாம். எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் மழை பெய்யுதா, இருந்தாலும் இந்த மழை இந்த கோவிட் வேக்சினேஷன் தடுப்பூசி வழங்கும் இந்த விஷயத்தை பாதிக்குதா இல்லையான்னு நாங்கள் பொறுத்து பார்ப்போம். இன்றைய குடிமையின் கடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்று இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் நாங்கள் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த கல்வியாண்டுக்கான இந்த வெர்ச்சுவல் லேர்னிங் பற்றி அவர் கூறியிருக்கின்றார். அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக கனடிய வளம் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கோவிட் வேக்சின் வழங்கலை பற்றியான விஷயங்களும், அடுத்தடுத்து வர இருக்கின்ற இந்த வேக்சினுடைய எண்ணிக்கைகள், அதனுடைய விவரங்களை பற்றி கூற இருக்கின்றது. அதே நேரம் இந்த ட்ராவலிங், இந்த சமருக்கு இதனுடைய இந்த COVID-19 தாக்கம் குறைவடையுமாயின் இதில் தளர்வுகளை கொஞ்சம் கட்டுப்பாடுகளில் தளர்வுகளை கொடுத்து வெளிப்பிரயாணங்களுக்கு ஏதுவாக வழிவகுக்குமா இல்லையான்றதை பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கலையரங்கம் பகுதியில் நாங்கள் ரெமிசியர் மற்றும் அஜீஷ் சிவகுமார் வழங்குகின்ற ஒரு பாப்பிசை பாடல் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி இயர் பகுதிக்கு சென்று வரலாம். அந்த வகையில் இன்றைய நாள் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் விடுத்திருந்த அறிவித்தல், அடுத்த கல்வியாண்டில் அதாவது 2021 2022 வரையான காலப்பகுதியில் இணைய வழி கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது இவ்வாறு கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது வெர்ச்சுவல் கிளாஸஸாக இருக்கட்டும், இது மாணவர்களுக்கு ஒரு கட்டாய தெரிவாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். அதாவது தற்சமயம் பாடசாலைகள்லாம் இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இதனால் மூடப்பட்டிருக்க இந்த சமயத்தில் அடுத்து வரும் நாட்களில் எப்படி மாறும், இது தளர்வடையுமான்றது நாங்கள் ஷுவராக சொல்ல முடியாது. எனவே மாணவர்களுக்கு ஏதுவாக எந்த வகையிலும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வெர்ச்சுவல் லேர்னிங்கை அவர்களுடைய ஒரு தெரிவாக, ஆப்ஷனலாக அவர் விட்டிருக்கின்றார். எனவே அடுத்த வருடம் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். அவர்களுடைய எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்களது கல்வியை தொடர்வதற்கு. என்னடா இப்போ தற்சமயான காலப்பகுதியில் நேரடியாக வகுப்புகளில் சென்று கற்றலை மேற்கொள்வது கஷ்டமான இந்த காலப்பகுதியில் இந்த வெர்ச்சுவல் லேர்னிங் மிகவும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த எதிர்வருகின்ற இந்த சம்மர் கிளாஸஸாக இருக்கட்டும் சரி, மற்றும் இந்த செப்டம்பர் மாதம் புதிதாக தொடங்குகின்ற ஹைஸ்கூலாக இருக்கட்டும் சரி, இவர்களுக்கு அனைவருக்கும் இந்த வெர்ச்சுவல் லேர்னிங் அதாவது இந்த இணையவழி கற்கை மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். இப்பொழுது இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். While students are home learning remotely, our province continues to directly tackle the COVID-19 pandemic. While we all want in-class learning to return this spring, we will not take risks with your child as we respond to high rates of COVID-19 in the community, intensive care units overwhelmed, and variants seamlessly entering from our porous international borders. But I want to assure parents that we will continue to work with and seek the advice of the Chief Medical Officer of Health on the way forward. The arrival of vaccines means there is hope on the horizon. As of May 6, I'm proud to confirm that remaining education staff who typically work in person in our elementary and secondary schools are eligible to register for a vaccine. And by May 25th, every Ontarian 18 and over will be eligible. This is the progress we need to defeat this pandemic.
Since last fall, we have been forward planning for a safe return to school in September. We've heard firsthand from experts, from parents, and students themselves. This pandemic has been tough on children, their mental health, and adverse impacts to reading and math skills. This past year, we put in place a $1.6 billion plan to deliver safe and quality learning. We led the nation in investment and objectively with the most advanced and comprehensive plan. From masking to testing to the screening and cleaning in our schools, in every measurement we have led. And Ontario stands alone in Canada with a strong online learning infrastructure. We stepped up from the spring of 2020, higher standards and a more quality learning experience for your children. As we look to September, be assured, our Premier and government is pulling out every stop to ensure students are safe and quality learning is maintained. Today, I'm proud to announce that the government is making the single largest investment in public education in Ontario history. Our government is making over $2 billion in resources available to protect students and strengthen learning in the classroom. Le plus important investissement ponctuel dans l'éducation publique de l'histoire de l'Ontario. Since coming to office, our government has increased funding for public education each and every year. And I'm proud to note that we are once again increasing education funding projected to total $25.6 billion through the Grant for Student Needs. This is an increase of more than $561 million for next year alone. And we are going further. Under our plan, Ontario is providing an additional $1.6 billion in targeted COVID-19 resources that will ensure we invest more in mental health, more in reading and math supports than at any point in our history. Under our plan, our government is investing in mental health, special education, reading supports, and math supports. For children with special education needs, Ontario will provide school boards with $3.21 billion to support those students and give them the resources that they deserve. Again, the highest investment in Ontario history. டொரண்டோ நேரம் 9:09 நேயர்கள் குடிவின் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீவன் லெச்சே அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். அதிலும் குறிப்பாக அடுத்த கல்வியாண்டுக்கான இந்த வர்ச்சுவல் லேர்னிங் பற்றி கூறியிருந்தார். அதே நேரம் மாணவர்களுடைய இந்த சேஃப்டிக்காக அவருடைய இந்த கோவிட்-19 இதன் காரணமாக அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளாக பெருமான பணம் கிட்டத்தட்ட $2 பில்லியன் கிட்ட அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு என்பதை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த வர்ச்சுவல் லேர்னிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி செலெக்ஷன் சொல்ல வேண்டும். எனவே வருகின்ற காலங்களில் வந்து இந்த கோவிட்-19 இதனுடைய கட்டுப்பாடுகள் தளர்வடையும் நேரங்களில் வந்து மறுபடியும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால் மாணவர்கள் நேரடியாக சென்று கூட கற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய பெற்றோர்களுடைய ஒரு எண்ணமாக இருப்பது என்று பார்க்க போனால் முடிஞ்ச வரைக்கும் வர்ச்சுவலாகவே இருப்பதாக வந்து மாணவர்களுக்கு சேஃப் நினைக்கின்றார்கள். நிறைய பார்க்கலாம். இது ஃபியூச்சரில் வந்து எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அடுத்ததாக இந்த தடுப்பூசிகளை பற்றிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த வகையில் மொடர்னா தடுப்பூசிகள் அடுத்த வாரம் கனடாவை வந்தடையாக இருக்கின்ற இந்த மொடர்னா தடுப்பூசிகள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக கனடாவை வந்தடைய இருக்கின்றன. அதுவும் வந்து நாளை மாலை வந்து கனடாவை இந்த மொடர்னா தடுப்பூசிகள் வந்து வந்தடைய இருக்கின்றன. 10 லட்சம் டோசஸ் வந்து நாளை மட்டும் கனடாவை வந்தடையும் என்றும் பிரதமர் கூறியிருக்கின்றார். இந்த வார இறுதிக்குள் அநேகமான மாகாணங்களுக்கும் அது பிரித்து வழங்கப்படும். மொத்தமாக 30 லட்சம் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய இருக்கின்றன. அதில் 10 லட்சம் மொடர்னா தவிர்த்து 20 லட்சம் ஃபைசரும் வந்து இதிலும் குறிப்பிடத்தக்கது. மொடர்னாவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரிக்கு பிறகு வந்து மொடர்னா தடுப்பூசியினுடைய அந்த விநியோகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தான்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்த நேரங்களில் வந்து இப்பொழுது வந்து அதனுடைய இறக்குமதி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றன. நிறைய அதிக அளவு வேக்சின்ஸ் வந்து இப்பொழுது வர இருக்கின்றன. எனவே அடுத்த வார பகுதிக்கு வந்து அதிக அளவு மொடர்னாவை வந்து வேக்சின்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் வந்து நிறைய இடங்களில் வந்து அதாவது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் சரி மற்ற இணைய இடங்களிலும் சரி வந்து இந்த பாப்அப் கிளினிக்ஸாக இருக்கட்டும் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கும் நிலையங்களாக இருக்கட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தாராளமாக இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில இடங்கள் வந்து வாக்கின் அதாவது ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படையில் கூட வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் ஆன்லைன்லேயும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கால் அதாவது அவர்களின் தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு கூட பதிவுகளை மேற்கொள்ளலாம். என்ன ஒரு பிரச்சனை இந்த வெப்சைட்டில் மேற்கொள்ளும் போது கூட நிறைய இடங்கள் நிறைய பேர் கொடுக்கின்ற ஒரு குறையாக சொல்லுவது கிராஷ் ஆகிற காரணம். அதாவது ஓரளவு
எல்லாம் சரியாகி ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டெல்லாம் வர டைமில் வந்து திடீரென்று வெப்சைட் கிராஷ் ஆகுது அப்படின்ற விஷயங்களை கூட சொல்லியிருந்தார்கள். அதுக்கு கூட அவர்கள் வருத்தம் தெரிவித்திருந்தார்கள். எனவே முடிஞ்ச வரைக்கும் கூட சரி அப்படி கிராஷ் ஆனாலும் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையில் இந்த அப்பாயின்மெண்ட்ஸை வைக்க ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏண்டா ஈவினிங் சரி வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் புக் பண்ணுவோமே என்று பார்க்கும்போது நேமான ஸ்லாட்ஸ் வந்து இல்லாமல் போயிருக்கும். கிட்டத்தட்ட அடுத்தடுத்த மாதங்களுக்கு தாண்டி அந்த ஸ்லாட்ஸ் போய் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக காலமே உங்களால் இந்த அப்பாயின்மெண்ட்ஸை மேக் பண்ண முடியுமா ஆன்லைனில் அதை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கன்றது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கெனடியம் வலம் பகுதியில் வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வேக்சினேஷன் அதாவது கோவிட் தடுப்பூசிகளை பற்றிய விவரங்களை பற்றி கூற இருக்கின்றார். அதே நேரம் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். தான் அஸ்ட்ராசெனகா இந்த வேக்சின் பெற்றுக்கொண்டதை நினைச்சு தான் பெருமைப்படுகின்றதாகவும் சந்தோஷப்படுவதாகவும் கூறியிருந்தார். ஐ எம் ஹாப்பி டு கெட் தி அஸ்ட்ராசெனகா வேக்சின் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்திருந்தார். அதே நேரம் வந்து வழமை போல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இன்னுமே அந்த பிரச்சனையும் சரி சந்தேகம் என்று கூட சொல்லலாம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த அஸ்ட்ராசெனகா வேக்சினை வந்து பெற்றுக்கொள்ளுமா வேண்டாமாண்டு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. எனவே நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஒன்று மொடர்னாட்டி ஃபைசராக தான் இருக்கணும். அஸ்ட்ராசெனகானா இல்லை வேணாம் என்று சொல்லி ஒதுக்குற அளவில் தான் இப்பொழுது இருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த அஸ்ட்ராசெனகா வேக்சின் அதாவது ஏனைய வேக்சினோட ஒப்படைக்கில் கூட இதனுடைய அந்த இம்யூனிட்டி இந்த ஷீல்டு என்ற அந்த வீதம் வந்து அதிக அளவு இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் இந்த குருதி உரைதல் இந்த சைடு எஃபெக்ட் அதாவது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் வந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தால் தான் எல்லாரும் பயப்படினோம். இருந்தாலும் கூட இந்த அஸ்ட்ராசெனகா இந்த வேக்சின் எல்லாம் வந்து அதுவாக இருக்கட்டும் மற்றும் இந்த ஜான்சன் இந்த 2 வேக்சின் எல்லாம் வந்து இந்த ஷீல்டுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எனவே வந்து உங்களோட டேர்ன் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் எந்த வேக்சின் கிடைச்சாலும் பெற்றுக்கொள்ளும்படிதான் வந்து பிரதமரும் வந்து அறிவுரை கூறுகின்றார். எனவே இப்பொழுது பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது இதை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Unfortunately, some people are still choosing to join large gatherings or even go out of their way to protest public health measures and disrupt vaccine appointments. But here's the thing. The reason so many Canadians are following public health measures isn't just because they want things to get back to normal. It's because they care about their neighbors and about our frontline workers. It's because they know people who are vulnerable, people who could die if this virus keeps spreading. These protests are supposed to be about getting back to normal, but by spreading the virus, they do just the opposite and prolong lockdowns. So follow public health advice, but don't do it for me or for any politician. Do it for someone in your life that you care about. Do it because you respect your fellow Canadians. To the millions of people who are already doing this and who are stepping up to look out for those around you, thank you. As you do your part, know that we have your back. Across the country, we're deploying additional support to provinces and territories that have been hit hardest by this third wave. For Alberta, we continued reaching out to the province through the weekend. We're offering whatever help they need to get the situation under control and keep Albertans safe. For the GTA, the second team of healthcare workers from Newfoundland and Labrador will arrive at Pearson this afternoon on board a Canadian Armed Forces airplane. They'll join the first team that's already there, as well as the Armed Forces members who are helping in Toronto hospitals. And for all Canadians, we continue to deliver PPE, rapid tests, and of course, vaccines. We have now delivered 16.8 million doses of COVID-19 vaccines to the provinces and territories. This week, just like every week in May, we're receiving 2 million doses from Pfizer alone. Already 1.3 million doses of this week's shipment have been delivered to the provinces and territories. For Moderna, we're picking up our next shipment tonight in Europe, and by tomorrow morning, 1 million Moderna doses will be on the ground in Canada. Almost all of these doses will arrive in provinces and territories by the end of the week. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட
கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:17 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வேக்சின் பற்றி வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த AstraZeneca வேக்சின் பற்றியும் இனி வர இருக்கின்ற இந்த நாளைய தினம் வர இருக்கின்ற மொடர்னா வேக்சின் மொத்தமாக 30 லட்சம் வேக்சின்ஸ் பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் உறுதியாக கூறியிருந்தார். இதே நேரம் நாளைய தினம் ஸ்காபரோவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் அதாவது எந்தெந்த போஸ்டல் கோடில் இருக்கிறார்கள் ரிசர்வேஷனை மேற்கொள்ளலாம் பார்க்கும்போது M1E மற்றும் M1M, M1E மற்றும் M1M இந்த போஸ்டல் கோடில் இருக்கிறார்கள் நாளைய நாள் மே 5th உங்களுக்கான வேக்சின் பதிவுகளை நீங்கள் பதியக்கூடியதாக இருக்கும். பாப்அப் வேக்சின் கிளினிக் இன் ஸ்காபரோ இந்த வகையில் இது ஒரு பாப்அப் வேக்சின் கிளினிக்காக அமையும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். வெனிஸ்டே நாளைய தினம் மே 5th காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 9 மணி வரைக்கும் இது திறந்திருக்கும். அதுக்கேற்றவாறு நீங்கள் உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்து அடுத்து செகண்ட் டோஸ் இருக்கிற பற்றியும் ஒரு குறிப்பிட்ட விஷயம்னு சொல்லலாம். இந்த AstraZenecaவில் இந்த பிரச்சனை காரணமாக ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே AstraZeneca எடுத்தவர், அதாவது முதல்ல AstraZeneca வேக்சின் எடுத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அடுத்ததாக எடுக்க வேண்டிய அந்த டோசஸ் எடுக்க வேண்டிய அந்த காலப்பகுதியும் அவர்களுக்கு நெருங்குகின்ற காரணத்தினால் இந்த நேரத்தில் வேறு அதாவது AstraZeneca வேக்சின் இல்லாமல் வேறு வேக்சினை இப்போ ஃபைசரோ மொடர்னாவை போடலாமா இல்லையா என்ற பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா நிறைய பேர் மறுபடியும் இந்த AstraZeneca இந்த வேக்சின் காரணமாக பயப்படுகின்றார்கள். பட் இருந்தாலும் பிரதமர் சொன்னதுபடி எந்த வேக்சின் இருந்தாலும் பரவாயில்லை, முழுக்க அனைத்து தடுப்பூசிகளுமே கனடிய அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணித்தான் போடணும் இல்லை, அதுக்காகத்தான் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. அதாவது ஏற்கனவே AstraZeneca வேக்சின் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் எடுத்துகிட்டு அடுத்த ஷாட் ஃபைசரோ மொடர்னாவோ எடுக்கலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது சரியான வகையில் அமைதா. அப்படி அமைஞ்சால் AstraZeneca நிறைய மிஞ்சக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா தங்களிடம் இருக்கின்ற அநேகமான AstraZeneca வேக்சின்ஸை கனடாவுக்கு தரதுக்கு தான் முயற்சிப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகின்றன. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் சரியான முறையில் மாறுதா இல்லையாண்டு. அடுத்ததாக பார்க்கறதும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய இந்த தகவல் தான். அதாவது இந்த பிரயாணங்கள் பற்றி இந்த சம்மருக்கு இந்த கோடைகால விடுமுறை என்று சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த கோடை காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதுவாக இருக்குமாண்டு. அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலை போராட வேக்சின் எல்லாம் வழங்கி இருக்கும்போது கூட இந்த COVID-19 கட்டுப்பாடுகள் தளர்வடையும் மண்டா உங்களுடைய பிரயாணங்கள் மற்றும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியான கட்டுப்பாடுகளுடன். அதாவது நீங்கள் வேக்சினேஷன் பெற்றால் அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் காட்டியாகணும் நீங்கள் வெளியில் போகிறதில்ல. எனவே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே க்ளோஸ் தான். நீங்கள் வெளியில் போகிறது இப்போ எதுவான டைம் இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதங்களில் ஒரு கிட்டத்தட்ட இந்த மே மாதம் முடிந்து ஜூன் நடப்போது தாண்டினா பிறகு ஓரளவு இந்த கோவிட் தொற்றுகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்து ஓரளவு சீர்நிலைக்கு வருமெண்டா உங்களுக்கு இந்த தட்டுப்பாடுகள் தளர்வடையும் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே இப்பொழுது இந்த பிரயாணங்கள் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்று பார்க்கலாம். Let me begin by saying, first of all, that now is not the time to travel. We are all hopeful we're going to be able to get back to normal in the coming months and start traveling again. But the reality is we're not there yet. We're still very much in a third wave. We still need to get more and more people vaccinated across this country and get those numbers down. However, we also know that as people start to travel again, perhaps this summer, if everything goes well, it would make sense for us to align with partners around the world on some sort of proof of vaccination or vaccine certification. We are now working with allies, particularly in Europe, on that. But ultimately, it is up to every country to determine what requirements they expect from incoming travelers. We are looking very carefully at it, hoping to align with allied countries, but I can't speak for the United States and the choices they might make around who to welcome into their country. Canada well understands, Charlie, that this pandemic isn't over anywhere until it's over
everywhere. And that's why at the WTO, with the WHO, with various partners around the world, we continue to work to ensure, including through COVAX and the ACT Accelerator, that there are vaccines available for people all around the world as quickly and in as large quantities as possible. I know the conversations around patent protections are ongoing, and Canada is actively participating in them, but we understand how important it is to get vaccines to the most vulnerable around the world, and we will keep working for that. டொரண்டோ நேரம் 9:22 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த பிரயாணங்கள் பற்றி தகவல்களை கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக வருகின்ற இந்த சம்மர் இந்த தளர்வுகள் சரியான வகையில் குறைக்கப்படும் என்றால், அதாவது இந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் குறைவடையும் என்றால் நீங்கள் உங்களுக்கு பிரயாணங்களை பாதுகாப்பான முறையில் இந்த வேக்சின் எடுத்து விட்டால் அந்த வேக்சின் ஏற்ற மாதிரி அந்த நேரம் கோவிட் டெஸ்ட் அதுவும் மெண்டோரியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே முடிஞ்ச வரைக்கும் இந்த குவாரண்டைன் ஹோட்டல்ஸ் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆனாலே பரவாயில்லை மாதிரி தான். ஏன்னா அதுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் எப்போ எடுபடுதோ அந்த அளவுக்கு தான் உங்களோட பிரயாணங்களும் மேற்கொள்வதற்கு நீங்கள் ஏதுவாக இருக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி அறிமுகப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி, அதனுடைய 2வது எபிசோட் கடந்த சனிக்கிழமை நடந்தது. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி அதனுடைய 3வது பகுதியாக வர இருக்கின்றது. இந்த சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 வரை ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அதிலும் நீங்கள் உங்கள் கேள்விகளை இந்த துறையிலும் சரி, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு துறையிலும் தகமை பெற்றவர்கள் அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வீடு விற்பனையாக இருக்கட்டும், இப்படி எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் தகமை பெற்றவர்கள் உங்களோடு கலந்து கொள்வார்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்டு பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் வீடு வாங்குவது மற்றும் விற்பது பற்றி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள் உங்களோட இணைய இருக்கின்றார். எனவே அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் எந்த கேள்வியாக, அதாவது வீடு விற்பனை, அதாவது இந்த COVID-19 காலப்பகுதியில் வீழ்ச்சி அடையாத ஒரே துறை இந்த வீடு விற்பனை தான். எனவே இந்த வீடு வாங்குறது பற்றியோ விற்பது பற்றியோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக இணைஞ்சு கொள்ளலாம், மற்றும் வாட்ஸ்அப்பினோடாக மெசேஜினோடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், மற்றும் நேரடியாக தொலைபேசியினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொள்வதற்கு 416-290-0033, தொலைபேசியினூடாக இணைந்து கொள்வதற்கு 416-323-3304 இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அவருடன் வீடு விற்பனை மற்றும் வாங்குறது விற்கிறது பற்றி எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். செல்வா வெற்றிவேல் அவர்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்கிலிருந்து இந்த சனிக்கிழமை, அதாவது மே மாதம் 8ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுக்காக கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இருக்கின்றது. தவறவிடாதீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற விஷயம் பார்க்கும்போது கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் விடுத்திருக்கின்றார். பொதுவாகவே இந்த COVID-19 கட்டுப்பாடுகள் முதல்ல அதை அதிகரிக்கிறதும் அவர்கள் தான், அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துறதும் அவர்கள் தான் சொல்லலாம். எப்போ இந்த COVID-19 தொற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து ஓரளவு சீர்நிலைக்கு வருகின்றது, அப்போ கியூபெக் முதல்வர் சில அறிவித்தலை விடுவார். பொதுவாக இந்த தளர்வுகள் குறைக்கப்படுவதாகவும் எல்லா ரீஜன்ஸ்லேயும் இல்லாமல் குறிப்பிட்ட ரீஜன்ஸ், அதாவது ஹாட்ஸ்பாட் ஒன்று இல்லாமல் இந்த ரெட் ஜோனில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் கொஞ்சம் தளர்வுகளை விடுவார். அந்த வகையில் இப்போ இந்த முறை கூட அறிவித்திருந்தார் இன்றைய தினம். அதிலும் குறிப்பாக கியூபெக் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ஃப்யூ என்ற விஷயம் முதல் 8 மணியில் இருந்தது, இனிமே 9:30 மணியாக இருக்கும் அடுத்த வாரத்திலிருந்து. எனவே அடுத்து வருகின்ற வாரங்களிலும் சில தளர்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கும்போது லிமிடெட் ஆக்சஸாக இருக்கும், மற்றும் பாடசாலைகளும் பேக் டு நார்மல்னு சொல்லலாம். ஹைஸ்கூலாக இருக்கட்டும் மற்றும் இணைய மாணவர்களாக இருக்கட்டும் நேரடியாக பாடசாலைக்கு சென்று கல்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் ஈடுபடலாம். வேக்சின் விநியோகம் மேலும் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் இந்த கேதரிங் லிமிட்டும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறுகின்றார். அதற்கான காரணம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தொற்றுகள் குறைவடைந்து வருகின்றன. இது ஒரு சாத்தியமாக இருக்கின்றன. பட் என்னதான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர விஷயம், கொஞ்சம் குறைவடைகின்ற காரணத்தால் அந்த தளர்வுகளை பெற்றுக்கொண்டவர்கள் அதை எதிர்கொண்டவர்கள் ஓரளவு மீண்டும் அந்த கட்டுப்பாடுகளை மீறுற காரணத்தால் மறுபடியும் தொற்றுகள் அதிகரிக்கின்றன. எனவே அந்த விஷயத்தை பற்றியும் குறிப்பாக கூறினார். எனவே முடிந்த வரைக்கும் ஃபேமிலிஸ் இந்த வேக்சினை முடிந்த வரைக்கும் பெற்றுக்கொண்டு அதை மற்றாக்களுக்கும் பெற்றுக்கொள்ளும்படி ரெக்கமெண்ட் பண்ணுமாறும் பரிந்துரை செய்யுமாறும் கூட அவர் கூறினார். இப்பொழுது கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது பார்க்கலாம். The situation is improving in the region of Quebec. I'm happy to announce secondary students or high school students will go back to school on Monday.
Also on Monday, the curfew will be at 9:30 p.m. Non-essential businesses will be allowed to reopen. So I would like to thank people from Quebec for all their efforts. In Outaouais, the situation is improving, but it's still very fragile. Primary schools will reopen next Monday, and in the Vallée de la Gatineau and Papineau, MRC will return to red zone. This means that secondary schools will reopen. The curfew in those two MRC will be at 9:30, and non-essential businesses will reopen, but again, only in these two MRC. In Beauce and Etchemin, there are still a lot of active cases, so the only thing will reopen on Monday will be primary schools. We also have a region with a lot of active cases in Estrie, the region of Granite, including Lac Mégantic. We're forced to apply emergency measures starting tomorrow night at midnight. So non-essential businesses will have to close, and the curfew will be at 8 p.m. And unfortunately, secondary schools will close. Good news, the situation has improved a lot in Abitibi-Témiscamingue, so the region will now be in yellow zone starting Monday. In the meantime, we continue to vaccinate more every day, and we're getting closer to normal lives, but if we want to get there, we must lift the restrictions gradually, and at least 75% of Quebecers over 18 years old need to be vaccinated. The vaccine is essential to have a great summer, so we must continue all our efforts. Thank you. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:29. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கியூபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் வழங்கிய இந்த தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த எல்லோ ஜோன் மற்றும் ரெட் ஜோன் இருக்கக்கூடிய சில ரீஜன்ஸ் மட்டும் தளர்வுகளை எதிர்கொள்ள இருக்கின்றன. அதாவது இந்த அடுத்த வார ஆரம்பத்திலிருந்து இந்த கர்ஃப்யூவாக இருக்கட்டும், அது 8 மணி 9:30 பிற்போடப்படுகின்றது. ரெஸ்டாரண்ட் ஆக்சஸ் இருக்கட்டும், அதுவும் லிமிடெட் ஆக்சஸாக இருக்கும். பாடசாலை குறிப்பாக ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பாடசாலைக்கு சென்று பாடசாலையை கல்வியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கேதரிங் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் கூறியிருந்தார். எப்படி கடந்த சம்மர் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த போகாமே இல்லை, எனவே இந்த சம்மராவது கொஞ்சம் எதிர்பார்த்து அமையணும் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேக்சினை எடுக்க சொல்லி தான் கூறுகின்றார். கிட்டத்தட்ட 75 வயதுக்கும் அதிகமான 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் முடிஞ்ச வரைக்கும் மேண்டட்டோரியாக இந்த வேக்சினை பெற்றுக்கொள்ளுமாறும் கூறுகின்றார். எனவே இந்த முறைகளை மேற்கொள்ளும் போது, இந்த வேக்சினை பெற்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியான முறையில் பேணும்போது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சரியான எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல சம்மர் கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது ஒன்றாரியோவுக்கு இந்த மாதிரி நிலைமை, இந்த தளர்வுகள் இப்போ அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறியிருந்தார். பட் இருந்தாலும் ஒஃபிஷியலாக இன்றைய அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய தினம் முதல் முறையாக நாளைக்கு பிறகு 3000க்கு கீழான தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பட் ஸ்டில் அது இன்னும் 2000க்கு மேலே என்ற எண்ணிக்கையை நாங்கள் கணத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட இன்று மட்டும்தான், அது குறிப்பிட்ட சின்ன ஒரு வீழ்ச்சி தான். இதுக்காக நாங்கள் குறைஞ்சிட்டாங்க என்று சொல்லி போட்டு அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். குட் கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் 168 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 59 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே இப்பொழுது நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர்.
கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:32 நீங்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கொலம்பியா குரூப். எனவே நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு தகவல், இந்த கோவிட்-19 கட்டுப்பாடுகளை பற்றி தான் இதுக்கு முன்னுக்கு கூறியிருந்தேன். இப்படி கேட்கல வந்து கூட இந்த டொரண்டோ காவல்துறையினர் வந்து கடந்த வார இறுதி நாட்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட இந்த கோவிட்-19 இந்த கட்டுப்பாடுகளை மீறியவர்கள், அதாவது குறிப்பாக இந்த இல்லீகல் கேதரிங் இந்த விஷயத்துக்காக வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கிறார்கள். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 221 சார்ஜஸ் வந்து இந்த வாரம் மட்டும் பதிவாகிக்கின்றது. ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருக்கின்றது. இல்லீகல் கேதரிங் தான் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் இதான் அதிக அளவு இருக்கின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எப்போ இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் அறிவித்தார்களோ அது அறிவித்து அந்த ஒரு வாரத்து கால பகுதியிலே வந்து 230 கேஸ் சார்ஜஸ் வந்து பதிவாகினது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு இந்த கடந்த வாரம் என்று பார்க்கும்போது 221 சார்ஜஸ் வந்து பதிவாக இருக்கின்றது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய செய்தி. எனவே ஸ்டில் இன்னும் கூட தெரியாத முறையில் வந்து பப்ளிக் கேதரிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதில் ஈடுபட்டவர்களுக்கு வழமை போல குறைந்தது $750 ஆரம்பித்து அதை அந்த பார்ட்டியை அவர் ஹோல்ட் பண்ணவராக இருந்தால் அவருக்கு கிட்டத்தட்ட $10,000 வரைக்கும் அதுக்கான ஃபைன் அறவிடக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த 221 சார்ஜஸும் வந்து மேற்கொள்ளப்பட்டுகின்றது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்ளிக் கேதரிங்கை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி இப்போ உங்களை பக்கத்து வீட்டுக்காரர் கூட போட்டுக்கூடக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து கட்டுப்பாட்டோடு இருங்கள். இன்னும் கொஞ்சம் காலம் தான். முடிஞ்ச வரைக்கும் கூட எவ்வளவு கட்டுப்பாடு சரியான முறையில் பாதுகாப்போடு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சம்மரை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவுட்டோர் கேதரிங்காக இருக்கட்டும் மற்றும் இனி இந்த சம்மரை வந்து வெளியில் செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அந்த எல்லா விஷயமே வந்து உங்களோட கையில் தான் இருக்குது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கலையரங்கம் பகுதிகள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் வந்து உங்களுக்காக ஒரு பாப்பிசை பாடல் இருக்கின்றன. இந்த பாடல் சின்ன மாமியா ஒரு பாடிய சின்ன மாமியை பாடல். இதை 2 சிறார்கள் வந்து பாட இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பாடலாம் அவர்கள் இந்த பாடல் தெரிஞ்சிக்க கூட வாய்ப்பில்லை. பட் இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். யாருன்னு பார்த்தால் ரேச்சல் ரெமிசியர் மற்றும் அஜீஷ் சிவகுமார் 2 பேரையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக. இங்கேயும் கூட நிறைய கலை நிகழ்வுகளையும் கூட அவர்கள் நிறைய பாடல்களாக இருக்கட்டும், அதே நேரம் நிறைய ஆல்பம்ஸில் கூட சின்ன சின்ன கவர் சாங்ஸ் கூட அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது உங்களுக்காக இந்த சின்ன மாமி பாடல்கள் இவர்களது குரல் இப்பொழுது பார்க்கலாம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. 9:40 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ரேச்சல் ரெமிசியர் மற்றும் அஜீஷ் சிவகுமார் வழங்கிய அந்த பாப் இசை பாடல்கள் பார்த்தோம். நன்றி அவர்களுக்கு. அந்த சின்ன வயசுலையும் கூட அந்த பாடலை பாடலுடைய அந்த ஒரிஜினாலிட்டிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அந்த பாடலை பாடுகின்றார்கள். நன்றி. அடுத்ததாக இன்னொரு தகவல், அதாவது டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் உறுதிப்படுத்தியிருக்கின்ற ஒரு விஷயம். இந்த குவாரண்டைன் டொரண்டோவில் அமைந்திருக்கின்ற ஒரு குவாரண்டைன் ஹோட்டல், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட இந்த ஹோட்டலில் 13 கேசஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது தங்குபவர்கள் கிடையாது, ஸ்டாஃப்ஸ். அதில் வேலை செய்பவர்கள் 13 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. க்ரௌன் பிளாசா டொரண்டோ ஏர்போர்ட் ஹோட்டல், இந்த ஹோட்டலில் இருக்கின்ற 13 ஸ்டாஃப்ஸுக்கு கொரோனா தொற்று பாசிட்டிவ் என்று இன்றைய நாள் காலை அறிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் யாரோட எல்லாம் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் முழுமையாக கொடுத்திருக்கின்றார்கள். அதுக்கேற்ற வகையில் மற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்டில் அது முழுமையாக இந்த ஹோட்டல் மூடப்படவில்லை, ஒரு பகுதி திறந்துதான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் அங்கு அதிகரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நீங்கள் கூட வெளியிலிருந்து இங்கே வரும்போது கூட கட்டாயமாக இந்த குவாரண்டைன் ஹோட்டலில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே அதையும் கருத்தில் கொண்டுவாறு இந்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் காலை பார்க்க இருக்கின்றோம். கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குடிமையின் கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை பார்த்தோம். எனவே நாளைய தினமும் மழை தொடர்கின்றது. கடந்த 4 நாட்களைப் போல நாளையும் மழை தொடர்கின்றது. அதுக்கேற்றவாறு நாளைய உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல்னு சொல்லலாம். மெக்டொனால்ட்ஸ் பிரியர்கள், அதாவது குறிப்பாக இந்த சிக்கன் பர்கர் பிரியர்களுக்கு ஒரு கவலையான செய்தின்னு சொல்லலாம். மெக்டொனால்ட்ஸ் அறிவித்திருக்கின்றது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு, அதாவது வருகின்ற இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த சிக்கன் பர்கரோட அவைலபிலிட்டி மெக்டொனால்ட்ஸில் இருக்காது. சிக்கன் பர்கர் மட்டும் இல்லை, அந்த சிக்கன் தொடர்பான இந்த சாண்ட்விச்சாக இருக்கட்டும் சரி, ரேப்பாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. காரணம் இந்த கோவிட்-19 காரணத்தால் இந்த சிக்கனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, மிகவும் மந்த நிலையில் காணப்படுகின்ற காரணத்தினால அநேகமான மெக்டொனால்ட்ஸில் சிக்கன் பர்கர்ஸ், சிக்கன் சம்பந்தப்பட்ட பர்கர்ஸாக இருக்கட்டும், சாண்ட்விச்சாக இருக்கட்டும், ரேப்ஸாக இருக்கட்டும் கிடைக்காது. எனவே முடிந்த வரைக்கும் அவர்கள் இந்த பீஃப் பர்கர்ஸில் கவனம் செலுத்துவதாக இருக்கின்றார்கள். பட் பீஃப் சாப்பிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காரணத்தினால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ட்ராப் என்று மெக்டொனால்ட்ஸ் அறிமுகப்படுத்திக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த டெய்லி ட்ராப் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீல் அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு பிக் மேக் பார்க்க போனால் $3 கிடைக்கும். நேரம் வேறு விஷயங்கள், வேறு டீல்ஸ், இந்த காம்போஸ் பார்க்கும்போது நிறைய டீல்ஸ் உங்களுக்கு கொண்டிருக்கிறது. எனவே சிக்கன் பர்கர்ஸ், சிக்கன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மெக்டொனால்ட்ஸில் அடுத்த வாரம் கொஞ்ச காலத்துக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் குடிமையின் கடாவில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodEveningCanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அடுத்த வாரம் கனடாவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட மொடர்னா தடுப்பூசிகள் நாளை மாலை கனடாவை வந்தடையும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். 10 லட்சம் மொடர்னா தடுப்பூசிகள் நாளை கனடாவை வந்தடையும் என இன்று பிரதமர் உறுதிப்படுத்தினார். இவை இந்த வார இறுதிக்குள் மாகாணங்களுக்கும் பிராந்தியங்களுக்கும் பிரித்தளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். அதேவேளை கனடாவும் மொடர்னாவும் தடுப்பூசிகளின் விநியோகத்தை முறைப்படுத்த தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கனடாவின் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறினார். கடந்த மாதம் 12 லட்சமாக இருந்த மொடர்னா தடுப்பூசிகள் கனடாவுக்கான எண்ணிக்கை 6,50,000 குறைவடைந்தது. பிப்ரவரி மாதமும் 2,30,000க்கு பதிலாக 1,80,000 தடுப்பூசிகளை மாத்திரமே மொடர்னா கனடாவுக்கு அனுப்பியிருந்தது. கனடா இந்த வாரம் மாத்திரம் 30 லட்சம் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. 10 லட்சம் மொடர்னா தடுப்பூசியை தவிர 20 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகளும் இந்த வாரம் கனடாவை வந்தடையும் என அமைச்சர் ஆனந்த் கூறினார். இதுவரை கனடாவின் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்குமாக 168 லட்சம் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பாவனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு தடுப்பூசியும் பாதுகாப்பானது என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை அகற்றும் முயற்சியாக பிரதமரின் இந்த கருத்து வெளியானது. உங்களுக்கான முறை வந்தவுடன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் எனவும் பிரதமர் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். கனடாவில் உள்ள அனைத்து தடுப்பூசிகளும் ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார். தடுப்பூசிகள் விடயத்தில் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் கனேடியர்களுக்குமான அரசாங்கத்தின் ஆலோசனை மாறவில்லை எனவும் ட்ரூடோ இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். கனடாவில் இதுவரையில் முதலாவது கோவிட் தடுப்பூசியை பெற்றவர்களில் 1.3% கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,000க்கும் அதிகமானவர்கள் முதலாவது தடுப்பூசியை பெற்ற பின்னர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை 6,789 பேர் முதலாவது தடுப்பூசியை பெற்ற பின்னர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதலாவது தடுப்பூசியை பெற்ற பின்னர் 203 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 53 பேர் தொற்றின் காரணமாக இறந்துள்ளதாகவும் பொது சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. அதேவேளை கனடாவில் தடுப்பூசி பெற தகுதி பெற்றவர்களில் 41%க்கும் அதிகமானவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கல்வி ஆண்டில் ஆன்டாரியோ மாகாண கல்விச் சபைகள் இணையவழி கல்வியை வழங்க வேண்டும் என மாகாண அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆன்டாரியோ மாகாண கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லேச்சே இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை தெரிவித்தார். 2021-22ஆம் ஆண்டு கல்வியாண்டு முழுவதும் இணையவழி கல்வியை ஒரு தெரிவாக மாணவர்களுக்கு கல்விச் சபைகள் வழங்க வேண்டும் என அமைச்சர் கூறினார். டுராம், வாட்டலூ போன்ற சில கல்விச் சபைகள் அடுத்த ஆண்டில் இணையவழி கல்விக்கான தெரிவை வழங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. டொரண்டோ கல்விச் சபை எதிர்வரும் கோடைக்கால வகுப்புகள் அனைத்தும் இணைய வழியாகவே நடைபெறும் என அறிவித்துள்ளது. பல வாரங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக ஒன்டாரியோ இன்று 3000க்கும் குறைவான கோவிட் தொற்றுக்களை பதிவு செய்துள்ளது. ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தின் பின்னர் இன்று முதல் தடவையாக 3000க்கும் குறைவான தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இன்று 2791 தொற்றுகளும் 25 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் நேற்று 3436, ஞாயிற்றுக்கிழமை 3732, சனிக்கிழமை 3369 என புதிய தொற்றுகள் பதிவாகின. தீவிர சிகிச்சை பிரிவுகளில் 886 தொற்றாளர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்த நிலையில் ஆன்டாரியோ மிக மோசமான தொற்று பரவல் நிலையை தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் என்று கூறினார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:50 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எனவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூறின மாதிரி கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை உங்களுக்காக கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இருக்கின்றது. இதில் செல்வா வெற்றிவேல் அவர்கள், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள் வீடு வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார். எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பினோடாக மணிந்து கொள்ளலாம், தொலைபேசியினோடாக மணிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக நீங்கள் மெசேஜ் அனுப்பி கூட உங்கள் கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. தொலைபேசியினோடாக இணைந்து கொள்ள 4163233304 இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். எனவே மறந்து விடாதீர்கள், கேளுங்கள் தரப்படும் வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை. எனவே குடிவின் கடாவின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பகுதி. எனவே எங்கள் நிகழ்ச்சிகளை குடிவின் கடாவை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ் மற்றும் ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV லைவினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளையும் நீங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் ஜெயபிங் ஜெயபிரகாஷ். நன்றி.